இப்போ தண்ணீரை திறந்துவிட மறுத்து பார்க்கட்டுமே, கர்நாடக அரங்கேற்றும் மற்றும் ஒரு கேலி கூத்து, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். கர்நாடகாவில் கனமழை காரணமாக அணைகளுடைய நீர்மட்டம் உயர்ந்திருக்கு. கர்நாடகாவில் இருக்கக்கூடிய கிருஷ்ணராஜசாகர், கபினி, ஹாரங்கி அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரிச்சுக்கிட்டே வருது. கபினி அணை முழு கொள்ளளவை எட்டியிருக்கு. மற்ற அணைகளுக்கும் வேகமாக தண்ணீர் நிரம்பி வருது. கபினி, KRS அணைகளில் இருந்து உபரி நீர் அதிக அளவில் வெளியேற்றப்படுவதால் காவிரியில் கடந்த சில நாட்களாக நீர்வரத்து அதிகரிச்சுக்கிட்டு வருது. மேட்டூர் அணையால் காவிரி டெல்டா விவசாயிகள் அதிக அளவு பயன்பெற்று வராங்க. இது மட்டும் இல்லாமல் குடிநீர் தேவைக்கும் காவிரி நீர் முக்கிய பங்கு வகிக்குது. டெல்டா பாசன பகுதிகளான சேலம், நாமக்கல், ஈரோடு, கரூர், திருச்சி, தஞ்சாவூர், திருவாரூர் உள்ளிட்ட 12 மாவட்டங்கள் பயன்பெறும். இந்த நிலையில் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் உயர்வது எல்லாருக்குமே மகிழ்ச்சியை கொடுத்திருக்கு. கேரளா, கர்நாடகாவில் தென்மேற்கு பருவமழை வெளுத்து வாங்கி வரக்கூடிய காரணத்தால் ஆறுகளில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுது. கேரளாவின் வயநாடு பகுதி தான் காவிரியின் துணை ஆறுகளில் ஒன்றான கபிலா ஆற்றின் நீர்பிடிப்பு பகுதி. இந்த கபிலா ஆற்று நீர் தான் கர்நாடக கபினி அணையிலே தேக்கப்படுது. கபினி அணை கடந்த வாரமே நிரம்பிச்சு. இதனால கபினி அணையில் இருந்து அதிகபட்சமாக வினாடிக்கு 70,000 கனஅடி வரைக்கும் தண்ணி திறந்து விடப்பட்டது. இப்போ 35,000 கனஅடி நீர் திறக்கப்பட்டு வருது. கபினி அணையில் இருந்து திறந்து விடப்படக்கூடிய கபிலா ஆற்று தண்ணீர் கர்நாடகாவின் டி நரசிபுரா பக்கத்தில் திருமாங்கூடலா என்ற இடத்துல காவிரியில் கலக்குது. அங்கே இருந்து அகண்ட காவிரியாக உருமாறி தமிழ்நாட்டை நோக்கி காவிரி நீர் வெள்ளமாக சீறி பாய்ந்து வந்துகிட்டு இருக்கு. கர்நாடகாவின் குடகு உள்ளிட்ட காவிரி ஆற்றின் நீர்பிடிப்பு பகுதிகளிலும் பெருமழை பெய்து கொண்டிருக்கிறது. இதனால காவிரியின் குறுக்கே மண்டியா மாவட்டம் ஸ்ரீரங்கப்பட்னாவின் கண்ணம்பாடி பக்கத்தில் கட்டப்பட்ட கிருஷ்ணராஜசாகர் என்னும் KRS அணைக்கான நீர்வரத்தும் ரொம்ப அதிகரித்திருக்கிறது. அணைகள் நிரம்பி வழிவதால் தண்ணீரை கர்நாடகாவால் தடுக்க முடியல. வான் பொய்ப்பினும் தான் பொய்யா மலையத்தலை கடல் காவிரி என்கிற பட்டின பாடலை பாடி அந்த பாடல் இன்னைக்கு மெய்யாகிட்டு இருக்கு. தமிழகத்தில் வழக்கம் போல ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணை திறக்கப்படாததற்கு காரணமே போதிய நீர் இல்லாதது தான். அப்போது காவிரி ஆணையம் தமிழகத்திற்கு 2.5 TMC தண்ணீரை திறந்து விடுமாறு உத்தரவிட்டாங்க. ஆனால் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காவிரியில் தண்ணீர் திறக்கவே முடியாது அப்படின்னு வழக்கம் போல பிடிவாதம் காட்டினாங்க. இது உச்சநீதிமன்றத்தை அவமதிக்கும் செயல் அப்படின்னு சுட்டிக்காட்டியும் கூட முதலமைச்சர் சித்தராமையா அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அரசியல் செய்ய முயன்றார். கர்நாடகாவில் இருக்கக்கூடிய திமுகவுக்கு தோழமையான காங்கிரஸ் அரசை தட்டி கேட்கணும் அப்படிங்கிற நிலையில் திமுகவும் அமைதி காத்தது. கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் கட்சியும் அதை பற்றி பெருசாக அலட்டிக் கொள்ளலை. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் மட்டுமே தமிழகத்திற்கான அரசியலுக்கு அப்பாற்பட்டு தேசிய கட்சிகளின் திருவிளையாடலை சாடினார். காவிரி நதிநீர் பிரச்சனையில் தேசிய கட்சிகள் அந்தந்த மாநில அரசுகளுக்கு சாதகமாக பேசுவது அவர்களுக்கு தற்காலிகமாக விமர்சனங்களிலிருந்து தப்பிப்பதற்கு ஒரு வழியை தரலாம். ஆனால் நீண்ட கால நோக்கில் இந்திய கூட்டாட்சிக்கு அது மிகப்பெரிய கேடாகவே அமையும். இந்திய கூட்டாட்சியை பாதுகாப்பதில் மாநில கட்சிகளைப் போலவே காங்கிரஸ் உள்ளிட்ட தேசிய கட்சிகளுக்கும் பொறுப்பு இருக்கிறது அப்படிங்கிறத தோழமையோடு சுட்டி காட்டுகிறோம் அப்படின்னு நடுநிலையோட நியாயத்தை எடுத்துரைத்தார் திருமாவளவன். இந்நிலையில் தென்மேற்கு பருவமழை அடித்து வெளுத்ததால் அணைகள் நிரம்பிய நிலையில் அணைகள் என்கிற சிறையும் மீறி காவிரி தமிழக குழந்தை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. ஆனால் இப்போ கர்நாடக துணை முதலமைச்சர் DK சிவகுமார் உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதித்து தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்து விடப்படும் அப்படின்னு சொல்றாரு. இது வேடிக்கையா இருக்கு. இப்போ தண்ணீரை தர மறுத்தால் அடிக்கிற மழைக்கு சேதமாக போவது கர்நாடக அணைகள் தான். அதனால சிவகுமார் தமிழர்களை முட்டாள்களாக நினைக்கிறாரா அல்லது உச்சநீதிமன்றத்தை ஏமாற்ற நினைக்கிறாரா அப்படின்னு தெரியல. அதாவது கண்ணம்பாடி நிரம்பி வழிந்தால்தான் தமிழகத்திற்கு தண்ணீர் என்கிற நிலையில் தான் கர்நாடகா செயல்பட்டு வராங்க. தமிழகத்தை வடிகாலாக நினைக்கிறதை தவிர அது வரலாற்றுப்படியும் சட்டப்படியும் காவிரிக்கு உரிமை பெற்ற மாநிலம் அப்படின்னு ஏற்பது இல்லை. அதனால் சிவகுமாருடைய ஏமாற்று வேலைக்கு இரையாகிவிட தமிழகமோ அல்லது உச்சநீதிமன்றமோ சிவகுமார் நினைப்பது போல இழித்த வாயர்கள் கிடையாது.